ஹாய் கைஸ், ஐம் அரஃபத். இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து நேற்று எப்படி மார்க்கெட்டில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இறங்குச்சு, எதனால் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் நேற்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த லெவலில் கரெக்டாக வந்து நேற்று 25ஆந்தேதி 9:15 வந்து இந்த லெவலில் ஓப்பன் ஆகுது. இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஓப்பன் லோவும் சேமாக வச்சுருக்கு சொல்லப்போனால். ஓகேங்களா, ஓப்பன் லோ சேமாக வச்சுருந்து அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஓப்பன் லோ கூட வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வால்யூம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா வால்யூம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ ஓப்பன் லோ வச்சுருக்கு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகிறனால மேலே போகிற கேண்டில் கண்டிப்பாக வால்யூம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் மார்க்கெட்டில் போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் லோ இருக்குது, சேமாக இருக்குது. ஓப்பன் லோ சேமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே ஏறும். ஓகேங்களா, ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு க்ரீன் வால்யூம் இருக்குது. green or buying pressure volume. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஏறின மார்க்கெட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோயரில் தான் போயிட்டு இருந்திருக்கு. கரெக்டுங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக ஒரு மார்க்கெட் வந்து லோயர் லோ அப்படி உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு வால்யூம் ஃபுல்லாகவே. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, வால்யூம் பையிங் ப்ரெஷர் வால்யூம். ஓகேங்களா, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடந்திருக்கு கிளியர் கட்டாக சொல்ல போனோம்னா. இப்போ இந்த சைட்வேஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு குயிக் ஃபால் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ஓப்பன் லோங்கிறத வந்து மார்க்கெட்டில் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு சொல்லப்போனால் இந்த இடத்துல லோ வந்து பிரேக் பண்ணல, நியரஸ்ட் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு மார்க்கெட்டு. அப்போ இந்த லோவுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாமல் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, இப்போ குயிக் ஃபால் கொடுத்துருக்கு. ஆனால் மார்க்கெட்டில் வால்யூம்ங்கிறது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த கேண்டிலுக்கு மேலே இங்கே போகலை. கரெக்டுங்களா, அப்போ இந்த கீழே விழுந்தது வந்து இந்த ஹைக்கு மேலே போகாதனால இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் வால்யூம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, க்ரீன் வால்யூம் க்ரியேட் ஆகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கே இருந்ததை விட கொஞ்சம் அதிகமான வால்யூம் ப்ரெஷர் வந்து பையிங் ப்ரெஷரோட தான் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படி நடக்குது அப்படின்னா இந்த செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக செல் ஆனதுக்கப்புறம் ஓவர் டாமினேட் பண்ணுறதுக்காக பையர்ஸுங்கிறவங்க வந்து வால்யூமோட மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷரோட மார்க்கெட்டில் வந்து பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதோ அதே மாதிரி இந்த வால்யூம் இந்த ஹைக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஹை உங்களுக்கு ப்ரீவியஸ் வால்யூம் லோயர் லோ மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஹையை வால்யூம் எப்போ பிரேக் பண்ணுதோ மார்க்கெட் அப்புறம் மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு சைட்வேஸ் க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்து சின்ன வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இன்டிமேஷன் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா, ஓகே இந்த ஹைக்கு மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கிளியர் கட்டாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் போகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் வந்து இந்த கேண்டிலில் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த கேண்டில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெண்டாவது பையிங் ப்ரெஷர் வந்து இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது.
இந்த கேண்டில்லாம் க்ரீன் கலர் கேண்டில், சின்ன கேண்டில். ஓகேங்களா? இப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு கீழே எப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்குதோ அப்போ இருந்து இந்த வால்யூம் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்கிறது தான் இந்த வால்யூம் ஏரியாங்கிறது வந்து இன்டிமேஷன் பண்ணுது சொல்லப்போனால். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படின்னா இந்த வால்யூம் வந்து அதிகமாக இருந்ததுனால ஏறி இருக்குது. இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணலை மார்க்கெட், ஆனால் லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டில் போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஹை வால்யூம் வைக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி கிளியராக இந்த கேண்டிலில் வந்து க்ளோஸ் வச்சுருது. ஓகேங்களா? இந்த க்ளோஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் இருந்திருக்கு சொல்லப்போனால். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸில் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்தனால இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனதுனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த சைட்வேஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு பை ட்ரெண்டில் கொடுத்துருக்கு வால்யூம்ங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த வால்யூம்ங்கிறது இந்த இடத்துல பை ட்ரெண்டில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டில்ங்கிறது செஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வர கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வால்யூம் கொடுக்குது. செல்லிங் வால்யூம் கொடுத்து அப்படி என்னன்னா ஓவர் டாமினேஷன். இந்த இடத்துல பையிங் வால்யூம்ங்கிறது வந்து மார்க்கெட் வந்து பையர்ஸோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி செல்லர் வால்யூம் வருது அப்படின்னா உங்களுக்கு பெரிய வால்யூமாக இருக்குது அப்படின்னா ஒரு செல்லரோட கண்ட்ரோலில் இவ்வளோ நாள் இருந்த இவ்வளோ நாள் இருந்த பையர்ஸ் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்டிமேஷன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வால்யூம் வந்து பெரிய வால்யூம் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பெரிய வால்யூம் இருக்குது. இப்போ ரெண்டு வால்யூம் இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வால்யூமாக இருக்குது அப்படின்னா இந்த லோவோ கீழே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும் பொழுது செல்லிங் ப்ரெஷர் வால்யூம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் வால்யூம் ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது, ஓவர் டாமினேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த பையிங் இருக்குது. அதுக்கப்புறம் வர கேண்டில் வந்து பெரிய வால்யூமாக இருக்கிறனால செல்லிங் ப்ரெஷர் வால்யூம் கிரியேட் ஆகிடுது. அதை விட பையிங் ப்ரெஷர் வால்யூம் விட அதிகமாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்தனால இந்த லோயர் லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே இந்த லோவிலேருந்து ஓகேங்களா, இந்த கேண்டில்லேருந்து ஓகே சொல்லப்போனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு புல்பேக் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த லோயர் லோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பொழுது ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வால்யூம் வந்து கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு இன்டிமேஷன் பண்ணியிருக்கேன்னா இந்த ஜோனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செல்லரோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, ஒரு அக்ரெசிவாக உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ இந்த சப்போர்ட்டை இந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் குயிக் ஃபால் வந்து அதிகமாக இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இந்த லோங்கிறது ஸ்டாப் லாஸ், இதுக்குள்ளே ஸ்டாப் லாஸ், டார்கெட்டுங்கிறது அடுத்த லெவலோட சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோ ஓகேங்களா, இந்த இடங்கிறது சப்போர்ட்டான இடம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு இது வரைக்கும் போயிட்டு சின்ன ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ இது வந்து என்ன இன்டிமேஷன் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு குயிக் ஃபால் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா இப்போ 1 ஹவர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ டே சார்ட் எடுத்துக்கலாம். டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேண்டில் ஒரே கேண்டில் வந்து ஒரு கவர் பண்ணியிருக்கு. அப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கிளியராக தெரிஞ்சுக்கிச்சு. அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் இது போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
நேற்று நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு ஒரு சைட்வேஸில் இருந்து. மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது இன்றைக்கி சொல்ல போனால். அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க. ஏன்னா வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு டவுன்ஃபால். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கிளியராக இந்த ஹைக்கு மேலே கேண்டில் போய் க்ளோஸ் வச்சுட்டு ஒரு 2 நாள் சைட்வேஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே கேண்டில் டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான் சொல்லப்போனால். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போகணும் அப்படின்னா அந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அப் ட்ரெண்டில் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம்ங்கிறது வந்து செல்லிங் வால்யூம் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது டே சார்ட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக மேலே கொஞ்சம் மேலே ஏறினாலும் மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.